வணக்கம் பிரபுகளே, நான் உங்களை என்ஆர் துபாய் அபுதாபியிலிருந்து. இப்போ பாருங்கள், இன்றைக்கி செய்தி ராமநாதபுரம் மாவட்டம் குதக்கோட்டை கிராமத்தில் தமிழ்நாடு அரசு சமத்துவபுரம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 100 வீடுகளை கட்டி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் சென்னையிலேருந்து காணொலி காட்சி மூலமாக அதை திறந்து வச்சுருக்காரு. அந்த பகுதியில் உள்ள எம்எல்ஏ காதர் பாட்சா முத்துலிங்கம் போய் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்காங்க. அந்த வீடுகள் பூராமே பார்த்தீங்கன்னா போய் செவத்தில் லேசாக சுரண்டுறாங்க, புதுன்னு உதிருது. கதவை திறக்கிறாங்க, கதவு திறக்கவே முடியல. இந்த மாதிரி தரம் இல்லாமல் அந்த சமத்துவபுர வீடுகள் பூராமே தரம் இல்லாமல் கட்டியிருக்காங்க. ஆனால் அந்த அதிகாரிகளை என்ன சொல்லியிருக்காங்க, அந்த நிகழ்ச்சியில் பங்கெடுத்துக்கிட்டவங்க சீக்கிரமாக குடியேறுங்க, ஒரு 15 நாளைக்குள்ள அப்படி சொல்கிறாங்களாம். ஆனால் இங்கே குடியேறதுக்கு மக்கள் பயப்படுறாங்க. இந்த மாதிரி பொறுன்னு சீலிங்கெல்லாம் உதிர்ந்துக்கிட்டு இருக்குது, செவரெல்லாம் சொரணம் வந்துக்கிட்டு இருக்குது. எப்படி நாங்கள் குடியேறது? வேலையே முடியலை, வேலை முடியாமல் நாங்கள் எப்படி குடியேற முடியும்னு பயத்தில் இருக்காங்க. தமிழ்நாடு அரசு சமத்துவபுர கட்டடங்கள் கட்டுறவங்க நல்ல தரமாக கட்டி கொடுங்கய்யா. ஐயா, 100 வீடுகள் கட்டுறீங்க, அது ஒரு 50 வருஷத்துக்காகும் மராமத்து வராமல் இருக்கணும். குறைஞ்சது ஒரு 40 வருஷத்துக்கு மராமத்து வேலை வராமல் இருக்கணும்ல. என்னங்க, புதுசாக கட்டி இன்னும் ஓப்பனே பண்ணலை, இப்போ தான் உள்ளே போகிறாங்க. போய் செவர்களை போய் இப்படி தொடருன்னா பூரா உதிருதான். சீலிங்கிலேருந்து அந்த பூசியிருக்காங்க வருங்க சீலிங்கில், அது உள்ள கொட்டு தான். எப்படிங்க மக்கள் போய் குடியிருப்பாங்க? தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த சமத்துவபுர கட்டடங்களை நேரடியாக போய் ஆய்வு பண்ணணும். ஆய்வு பண்ணி மக்களுக்கு நல்ல தரமான வீடுகளை கட்டி கொடுங்க. மக்களோட வரிப்பணத்தில் 6 கோடி மேலே அந்த சமத்துவபுரம் கட்டியிருக்குன்னு சொல்கிறாங்க. பணம் செலவழிக்கிறீங்க, நல்ல தரமான வீடுகளை கட்டி கொடுங்கய்யா. ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வீடு கட்டி கொடுக்குறீங்க, உண்மையிலே சந்தோஷம்தான். அந்த வீடுகள் தரமாக கட்டி கொடுங்க, தரமாக கட்டி கொடுங்க. இப்போ துபாயில் இருந்தால் வீடு கட்டி கொடுக்குறாங்க, தனித்தனி வீடுகள் தான் கட்டுறாங்க, நாங்கள் தான் கட்டுறோம். ஆனால் இங்கெல்லாம் தரமாக வேலை பார்க்குறாங்க, எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் வராது. அவ்வளோ தரமாக வேலை வர்றாங்க, அவ்வளோ சிமெண்ட் போடுறாங்க. 30 வருஷம் 40 வருஷம்னாலும் அதில் அதிகமான மராமத்து வேலையே வராது. அந்த மாதிரி தரமான வேலையில் கட்டி கொடுங்கய்யா, தரமாக வேலை பார்க்க சொல்லுங்கய்யா. கான்ட்ராக்ட்காரங்களை தரமில்லாத வேலை பார்க்குற அளவுக்கு வேலை கொடுக்காதீங்க. மக்கள் அந்த வீட்டில் குடி போகிறதுக்கே பயப்படுறாங்க. நேரில் போய் ஆய்வு பண்ணுங்கய்யா, ஆய்வு பண்ணுங்கள்.